பொண்டாட்டி புள்ள கூட வாழ தெரியாதவெல்லாம் சண்டை போட வந்துட்டான்னு ஏளனப்படுத்திய கணவன் மனைவி 2 பேரும் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. குடும்பஸ்தன் கொலைகாரனாக மாறியதன் பின்னணி என்ன? வழக்கமான வாய் சண்டைதானே என அசால்ட்டாக நினைத்திருந்த பகுதிவாசிகள் அது இரட்டை படுகொலையில் முடியும் என கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. இதே பகுதியில் 2 குழந்தைகளோடு நிம்மதியாக வாழ்ந்து வந்த தம்பதியை நடு ரோட்டில் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார் அவரின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த குடும்பஸ்தன். நடந்த கொடூரத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். சென்னை ஈசிஆரில் உள்ள காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன் என்கிற பார்த்தசாரதி. மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த பார்த்திபனுக்கு ஜமுனா என்கிற மனைவியும் குழந்தையும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த ஜமுனா குழந்தைகளுடன் சைதாப்பேட்டையில் வசித்து வந்துள்ளார். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த மற்றொரு மீனவரான சுசில் என்பவரின் குடும்பம்தான் காரணம் என பார்த்திபன் ஆழமாக நம்பியுள்ளார். காரணம் 32 வயதான சுசிலுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தொடர்பு உள்ளது என பார்த்திபன் சந்தேகித்துள்ளார். இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு ஜமுனா பிரிந்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவது தொடர்பாக பார்த்திபனுக்கும் சுசிலுக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அப்போது சுசிலின் மனைவி கிரிஜா, குடும்பத்துடன் வாழ வழியில்லாதவனெல்லாம் என் புருஷனோட சண்டைக்கு வந்துட்டான் என ஏளனமாக பேசி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பார்த்திபன் அவர் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சுசிலையும் அவருடைய மனைவி கிரிஜாவையும் ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள காணத்தூர் காவல்துறையினர் கொலையாளி பார்த்திபனை கைது செய்துள்ளனர். உயிரிழந்த தம்பதிக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 பிள்ளைகள் உள்ளதால் அப்பகுதியினர் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்து போயுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.